Welcome back to this topic questions. நம்ம போன வீடியோல be verb questions எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து இருக்கக்கூடிய டூ டைப்ஸ் ஆஃப் questions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா subject questions and object questions. ஸோ இந்த subject questions and object questionsக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முதல்ல சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு questions ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன என்பது பார்ப்போம். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் காமனாக பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் தான். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் எங்கே பிளேஸ் ஆகுது என்பது தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கும். இந்த கன்ஃபியூஷனை இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, சப்ஜெக்ட்னா யார்? சப்ஜெக்ட்னா எது? The subject of a sentence is the person or thing that performs an action. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட்னா யார் பார்த்தீங்கன்னா எது ஒரு ஆக்ஷனை செய்யுதோ, which we call it as a doer of the action சொல்லுவோம். எது அந்த ஆக்ஷனை செய்யுதோ, யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் யூஸ்வலாக த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் யூஸ்வலி கம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். We want some apples. எங்களுக்கு ஆப்பிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ எங்களுக்குன்னு சொல்லும்போது இவங்க தான் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க. ஸோ we want, எங்களுக்கு ஆப்பிள்ஸ் வேணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் தான் டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். அவங்க தான் அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரவி லைக்ஸ் சச்சின். ஸோ ரவிக்கு சச்சினை ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ரவி தான் அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வருது. ஸோ வி கால் இட் அஸ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், நிர்மல் மேட் அ சாண்ட்விச் லாஸ்ட் நைட். ஸோ இங்கே நிர்மல் தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவர் தான் இந்த ஆக்ஷனை செய்கிறாரு. He is the doer of the action or he is the one who performs the action. அதனால we call நிர்மல் as a subject. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The earthquake damaged my house. ஸோ இந்த earthquake தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டேமேஜ் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அந்த ஆக்ஷனை. எது? earthquake. ஸோ ஒரு சப்ஜெக்ட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் அதுதான் அந்த ஆக்ஷனை செய்யும். அது யாராக வேணா இருக்கலாம், அது ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது ஒரு திங்காக கூட இருக்கலாம். பட் அதுதான் அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் யூஸ்வலி கம்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் த பர்சன் ஆர் அ திங் தட் இஸ் ஆக்டட் அப்பான் ஆர் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன். அதாவது இங்க ஆப்ஜெக்ட் என்பது வந்து அவங்களோ இல்ல அந்த பொருளோ அந்த ஆக்ஷனை செய்யாது. அது ரிசீவ் தான் பண்ணும். இல்ல அத மேல அந்த ஆக்ஷன் நடந்திருக்கும். யாராச்சும் அது மேல ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூசிங் அந்த நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் என்பது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸை கொடுக்கும். ஒன்று வாட், இன்னொன்று whom. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸை கொடுக்குது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன டிப் தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதே மேலே இருக்க சென்டென்ஸை நம்ம ஒன்றா ஆப்ஜெக்டை பார்க்குறோம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், we want some apples. ஸோ we want what? என்ன? இந்த சம் ஆப்பிள்ஸ் என்பது வந்து இங்க ஆக்ஷனை செய்யல.
சம் ஆப்பிள்ஸ் என்பது ரிசீவ் தான் பண்ணுது ஆக்ஷன். we want what என்பது ஆன்சர் கொடுக்குது பாருங்க. அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க. ரவி லைக்ஸ் சச்சின். ரவி லைக்ஸ் whom. ரவி லைக்ஸ் whom. ஆன்சர் கொடுக்குது பாருங்க. ரவி லைக்ஸ் whom. ஸோ சச்சின் இங்க வந்து ஆப்ஜெக்ட். ஏன்னா அவர் செய்யல, அவர் மேல தான் ரவி வந்து அந்த ஆக்ஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் பார்ட். நிர்மல் மேட் அ சாண்ட்விச். ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நிர்மல் மேட் வாட், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன நிர்மல் என்ன செஞ்சார். ஸோ நிர்மல் மேட் அ சாண்ட்விச். ஆன்சர் இங்க இருக்கு. சாண்ட்விச் வந்து இங்க ஆக்ஷனை செய்யல, நிர்மல் தான் அந்த ஆக்ஷனை செய்யறாரு. ஸோ நிர்மல் என்பது சப்ஜெக்ட், சாண்ட்விச் என்பது ஆப்ஜெக்ட். அதே மாதிரி மேல இருக்கிறது ரவி என்பது சப்ஜெக்ட், சச்சின் என்பது ஆப்ஜெக்ட். வி என்பது சப்ஜெக்ட், சம் ஆப்பிள்ஸ் என்பது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. தி earthquake damaged அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு earthquake, damaged என்பது verb. earthquake, damaged, verb. What? Damaged what? My house. So subject is the doer of the action. ஒரு சென்டென்ஸ்ல subject என்பது first part of the sentence. அந்த சப்ஜெக்ட் என்பது தான் ஆக்ஷனை செய்வாரு, இல்ல அந்த ஆக்ஷனை செய்யும். அது பர்சனா கூட இருக்கலாம், திங்கா கூட இருக்கலாம். ஆப்ஜெக்ட் என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேர்புக்கு அடுத்தது வந்து அது யாரு இல்ல என்ன அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்கும். வாட் ஆர் whom அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்கும். அது ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணாது, ஆக்ஷனை ரிசீவ் மட்டும்தான் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டை பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோல சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸும் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பத்தியும் பார்க்கலாம்.